வெறும் இந்த 2 பொருள் யூஸ் பண்ணி இன்னைக்கு எப்படி ஓரியோ லாவா கேக் செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் ஒரு ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. சாக்லேட் லாவா கேக் செய்ய நான் வந்து 3 பாக்கெட் ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு பிஸ்கெட் பாக்கெட்டா ஓபன் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் எல்லாத்தையும் ஒரு ஜார்ல மாத்திட்டு நல்லா பொடியா அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் எல்லாத்தையும் ஒரு பவுல்ல போட்டு வச்சுக்கிட்டு லைட்டா பால் ஆட் பண்ணி நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கப்பயே ஒரு ஈன பாக்கெட்டே ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சோன்னே ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குழிப்பணியார கல்ல வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் லைட்டா ஆயில் விட்டு நம்ம ரெடி பண்ண மிக்ஸ் எடுத்து ஊத்திட்டு சென்டர்ல லாவா கேக் மாதிரி கிரீம் வர்றதுக்காக ஒரு டைரி மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த சாக்லேட் மறையறதுக்காக இன்னும் கொஞ்சம் மாவு மேல ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பு லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். கரெக்டா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்தா நம்மளோட சாக்லேட் லாவா கேக் வந்து ரெடி. சரி, நானும் சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிருக்குன்னு பார்த்தா நடுவுல சாக்லேட் மெல்ட் ஆகவே இல்ல. நான் தான் அவசரப்பட்டு எடுத்துட்டேன் போல. இன்னொரு 5 நிமிஷம் விட்டுருந்தா சாக்லேட் நல்லாவே மெல்ட் ஆயிருக்கும். கடைசியில சாக்லேட் லாவா கேக் மாதிரி வரும்னு பார்த்தா வெறும் சாக்லேட் கேக்காவே மாறிடுச்சு. பரவாயில்ல, ஆனா டேஸ்ட் உண்மையில சூப்பரா இருந்தது. வீட்ல யாராச்சும் புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையில நல்லா இருக்கும். அடுத்து ஒரு புது வீடியோல பார்க்கலாம். நன்றி.